தாகத்தினுடைய நிர்பந்தத்தில் இருப்பீர்கள். அவனை ஏற்றுக்கொண்டால் குளிர்ந்த நீரை உங்களுக்கு கொடுப்பான், குளிர்ந்த அந்த ஆற்றிலே உறவாடச் செய்வான். அவனை மறுப்பவர்களுக்கு சுடுதண்ணீரை கொண்டு அவன் குளிப்பாட்டுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குளிர்ந்த நீர் தான் சுடுதண்ணீராக இருக்கும், சுடுதண்ணீர் தான் குளிர்ந்த நீராக இருக்கும். அவனை மறுத்து நீங்கள் அந்த வெப்பமான தண்ணீரை குடியுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு குளிர்ந்த நீராக மாற்றி தருவான். இந்த உலகத்தினுடைய சோதனைக்காக வேண்டி நீங்கள் விட்டுவிட. நான் தான் மீண்டும் சொல்கிறேன், தஜ்ஜாலினுடைய குழப்பம் ஏதோ சும்மா இப்பெல்லாம் நடக்க போது, நமக்கு என்ன ஆக போகுது? இல்லை என் அன்பு சகோதரர்களே, இந்த குழப்பம் மிக மோசமானது. நூகும் அதற்கு பிறகு வந்த அத்தனை நபியும் பயந்தார்களேயானால், அல்லாவின் தூதர் பயந்தார்களேயானால், நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை எல்லாம் நாங்கள் கேட்டதற்கு பிறகு ஒரு பாலைவனத்தில் நடந்து சென்றால், ஒரு முற்கள் நிறைந்த இடத்திற்கு நடந்து சென்றால், தஜ்ஜால் எங்களை பின்பற்றுகிறானா, தஜ்ஜால் எங்களோடி வருகிறானா என்று நாங்கள் இரவிலே பயந்தோம். அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தார். காரணம், அவனினுடைய குழப்பம் அவ்வளவு மிக மோசமானதாக இருக்கும். ஈமானினுடைய சர்வ சாதாரணம் முகசுளிப்புக்காக வேண்டியே மார்க்கத்தினுடைய சுன்னாவை நாம் இலக்குகிறோமே, ஆனால் மிகப்பெரிய பலகீனத்தையும் மிகப்பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தும் பொழுது அதைத்தான் ரசூலுல்லாஹ் கூறினார். கூட்டம் கூட்டமாக அவனுக்கு பின்னால் செல்வார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய மூமின்கள் மட்டும்தான் மஹ்திக்கு பின்னால் செல்வார்கள் என்பதாக அல்லாஹ்வின் அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு கட்டத்தில் அவனினுடைய குழப்பம் மிஞ்சும் பொழுது ஒரு இளைஞனை கொலை செய்வான். இப்பொழுது எழுந்து என்று சொல்வான், எழுந்திருப்பான். அந்த இளைஞன் சொல்வான், நீங்கள் நம்பாதீர்கள், இவன் கடவுள் அல்ல, இவன் கடவுள் அல்ல, இப்பொழுது என்னை கொலை செய்ய சொல்லுங்கள். தஜ்ஜால் கொலை செய்வதற்கு முயற்சி செய்வான். அவனால் கொலை செய்ய முடியாது. அவனினுடைய கொட்டத்தினுடைய இறுதி நாள் அதுவாக இருக்கும். தஜ்ஜால் உணர்ந்து கொள்வான், நமது குழப்பம் முடிவுக்கு வரப்போகிறது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஈசாவை இறக்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இவனினுடைய குழப்பத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பு தேடுதல், இவனினுடைய குழப்பத்திலிருந்து இவனினுடைய சோதனையிலிருந்து நாமும் எமது குடும்பமும் மீள வேண்டுமேயானால் அதற்கும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையினுடைய முடிவிலும் 4 விஷயத்தை நினைத்து 4 விஷயத்திற்காக வேண்டி பாதுகாப்பு தேடுவார். அதில் ஒன்று, வமின் ஃபித்னத்தி மஸீஹி